வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு புட் மார்க்கெட்டு தான். நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்தே ஃபர்தராக வந்து நல்ல ஒரு டவுன் சைடு கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு சின்ன ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், செல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நல்ல செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கீழே வரச்சில் அகைன் வந்து மார்க்கெட்டில் செல்லர்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செல்லர்ஸை வந்து மார்க்கெட் ட்ராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கவரி வந்து பண்ணியிருக்குது. ஸோ செல்லர்ஸ் வந்து இப்போவும் வெளியே போயிருக்க மாட்டாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர் செல்லர் ரெண்டு பேருமே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து வர ஆரம்பித்த உடனே இந்த இடத்துல வந்து பையர் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அகைன் செல்லரும் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி மேலே இருக்கக்கூடிய செல்லர் வந்து அவங்க இன்னும் எக்ஸிட் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்களும் உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கான மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு இதேமாரி ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக லைட்டாக சின்ன ரேலி மேலே கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே தான் வரும். ஸோ புட் சைடு என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி புட் சைடு என்ட்ரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து வொலடைல் இருக்கும். அதாவது மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வொலடைல் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே ட்ரேட் பண்ணாலும் கேண்டில் ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வருது இல்லையா? ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன ரெக்கவரி பண்ணி பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கேப் அப்பில் வந்து நீங்கள் வந்து கால் சைடு பிளான் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு திரும்ப அகைன் வந்து மேலே போகச்சில் இந்த இடத்துல சி சைடு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கான சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 49,730 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அது அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே உடச்சி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் வந்து 49,500. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 50,220. அகைன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 50,500. ஓகேவா? இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் ஈஸியாக ட்ரேட் எடுத்து லாபம் பண்ணதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.